ஒரு வழியாக மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே 1, 2 மழை அப்பப்போ வந்துட்டு போகுது. நம்மளோட பழமரம் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் அப்படியே செல்லு செல்லுன்னு அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்குது. இந்த கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இதில் பாருங்களே, ஒன்று நல்லா முத்தி இருக்குது. லேசாக வந்து கீழே கொஞ்சம் அழுகி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளி கொத்திருச்சு. இன்னும் வழக்கம் போல் தாங்க, இங்கே கிளியும் அணிலும் அதிகம். பார்த்திங்கன்னா எப்படின்னாலும் இந்த காய் திரண்டுருச்சு அப்படின்னாலே வந்து கொத்திட்டு போயிடுது. இந்த மேலே ஒரு சைடை வந்து நம்ம வெட்டி எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இந்த கொய்யாப்பழம் செம்ம சூப்பராக இருக்குங்க. பொதுவாக கொய்யா இதெல்லாம் பாருங்களேன், பிடுங்குறப்போ ஒரு பிஞ்சு கூட கீழே விழுந்துருச்சு. இந்த கொய்யாப்பழமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா ஊனை, அதுதான் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா அந்த ஊனை விட இந்த வெளியில் இருக்குது பார்த்திங்களே, அது செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல ஓரளவுக்கு பெரிய காயாகவே இது வருங்க. நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குங்களா, இந்த குருவி கூடு மாதிரி செஞ்சு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏன் மாதிரி செய்யணும், குருவி கூட இருக்குது, சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தாங்க. இப்போ எங்கள் உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியுதா, ஒரு குட்டியாக ஒரு கூடு இருக்கும். அதில் நிறைய இந்த சிட்டுக்குருவி அது போக நிறைய குட்டி குட்டி குருவியெல்லாம் வரும். சிட்டுக்குருவி கூட இப்படி இருக்காது, அது வந்து வேற மாதிரி விட்டுறலாம். இது பாருங்களேன், சூப்பராக இதோட முட்டை பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னுமே வந்து குருவி கூடு கட்டிகிட்டு இருக்குது. முட்டை இருந்ததுனால சரி அதை அப்படியே விட்டாச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் மரத்தில் தான் வந்து ஒரு கூடு இருந்தது, இங்கே இருந்தது. இது எப்படி கட்டியிருக்குங்கிறீங்க, இந்த குச்சியோடு சேர்ந்து விழுகாத மாதிரி கட்டி வச்சுருந்தது. அது பார்த்திங்கன்னா முட்டை வந்து பொறிச்சு குருவி போயிடுச்சு. உள்ளே பார்த்திங்கனாலே தெரியும், அந்த முட்டை ஓடெல்லாம் இருக்குது. அதனால் இதை எடுத்து அப்படியே பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து முன்னாடி எடுத்தது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள், ஒரு இடம் பாக்கியில் அவ்வளோ காய் நிறைய வச்சுருந்தது. பாருங்களே எப்படி தொங்கிட்டு இருக்குதுன்னு. இது வந்து அந்த குருவியெல்லாம் வந்து சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுறதுங்க. பழம் வந்து பழுத்துருச்சா, இனிப்பாக இருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு வந்து கொத்தி கொத்தி நிறைய காயை வந்து இந்த மாதிரி கொத்தி பார்த்துட்டு தான் போகிறது. அதுக்கு ஓரளவுக்கு தேவையான அளவு பழம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் கொத்தி வேஸ்ட் ஆகாது. இதெல்லாம் பாருங்களே சூப்பராக கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பெரிய இலந்த பழம், அதுவுமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் பாருங்களே எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. காய் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. எப்பயுமே வந்து மழை காலத்தில் வர்ற பழத்தை விடவே உங்களுக்கு வெய்ய காலத்தில் வர்றது நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த பழமரங்களுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி நம்ம நிறைய விடுறோமோ அந்தளவுக்கு பழம் வந்து கொஞ்சம் சலசலப்பாக போயிடும். இதெல்லாம் நம்ம அதிகமாக தண்ணி விடாததுனால பார்த்திங்கன்னா பழம் சூப்பராக இருக்கும். இந்த வெய்ய காலத்தில் சாப்பிட்றப்பெல்லாம் செமையாக இருக்கும். பாருங்களே எவ்வளோ பெருசு இருக்குது. இன்னும் குட்டி குட்டி பிஞ்சு எல்லாமே கூட இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இன்னும் குட்டி பிஞ்சு. அடுத்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் பப்பாளி மரம் வந்திருக்குது. இதுதான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நானும் எவ்வளவோ போராடி வச்சதில் இதுதான் தடவை. லேசாக பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேறு அவங்க தாத்தா போயிருந்தார். இந்த வந்துட்டாங்க, மழையும் சேர கூட்டிகிட்டே வந்துட்டாங்க. பாருங்களே, தலையில் பேப்பர் பிடிச்சிட்டு வந்தா கரெக்டாக வரவுமே நல்லா படப்படான்னு வர ஆரம்பிச்சிருச்சு. நீ அப்படியே மழை ஒன்று வர ஆரம்பிச்சிடும். மழையில் நனைஞ்சிட்டு வர்றதுக்கே 2 பேரும் அங்கேருந்து சவுண்டு, வண்டியில் சரியான சவுண்டு போட்டுட்டு வந்தாளுங்க. ஒரு பக்கம் மழை சத்தம், இன்னொரு பக்கம் அவங்க சத்தம்னு. அதனால தான் அந்த சவுண்டை ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். வந்துட்டாளுங்க பாருங்கள், ஒரே குஷி. மழையில் நனைஞ்சிட்டு வந்ததுனால குஷி. இந்த வீடியோ அவ்வளோதாங்க.